ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பியூர் ஐம்பொன், அப்புறம் வந்து பாலிஷ்டு ஐம்பொன், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் ரொம்ப அழகழகான நகைகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பியூர் ஐம்பொனில் வளையல் பார்த்துட்ருக்கோம். இடையில வந்து சின்ன சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பட்டை வளையல், பளபளன்னு ரொம்ப அருமையாக இருக்குது. வேணுங்கிறவங்க உங்களுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க வந்து கோடு நம்பரை சொல்லிவிடுங்க. இது நல்லா பட்டை வளையலாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக தோடு ஜிமிக்கி, ஐம்பொன் தோடு, அழகான ஒரு ஜிமிக்கி. மாதுளம்பழ கலரில் கல் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த தோடில். ஜிமிக்கியும் பாருங்கள், அப்படியே கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குது. ஃபினிஷிங் நல்லா இருக்குது இந்த ஜிமிக்கியில், ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது கோடு நம்பரையோ சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நெளி வளையல். அது வந்து ட்ரெடிஷ்னல் வளையல். ரொம்ப நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம வளையல் போட்டு பார்த்துருக்கோம். கோல்டுலேயே இந்த மாதிரி வளையல் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம 2 போட்டாலும் அழகாக இருக்கும், ஒரே கையில் 6 போட்டாலும் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அச்சிசல் கோல்டு டிசைன்லேயே கோல்டு மாதிரியே கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க உங்களுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பால் முகப்பு செயின் பார்க்குறோம். ஒரு பால் நடுவில் இருக்க பால் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சைடில் வந்து சின்ன பாலாக இருக்குது. இதில் ஒரு மாடல் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த செயினில் வந்து டிசைன் அந்த பால் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம வளையம் வச்சு மாட்டாமல் செயின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது கோல்டு மாதிரியே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செயினும் கூட நம்ம கோல்டு டிசைன் செயின் தான் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம முத்து தோடு பார்க்குறோம். நடுவில் பெரிய முத்து இருக்குது, குட்டியிலும் சின்ன சின்ன முத்தாக இருக்குது. சுற்றிலும் சின்ன சின்ன முத்தாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து ரவுண்டு ஷேப் இல்லாமல் முட்டை ஷேப்பில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அழகான ரெட்டவுடன் செயின். இதுவும் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மாடல் செயின் தான். நம்ம அம்மாலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயின். இது வந்து ரொம்ப அழகான கட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு பட்டை வளையல், ரொம்ப சூப்பரான வளையல். இந்த வளையல் பார்த்திங்கன்னா இதுவும் மாடல் நல்லா இருக்குது. நல்ல ரோப் செயின் மாடலில் வளையலே கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இதுக்கும் கோடு நம்பர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோடு நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். சைஸ் என்னன்றதையும் சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்ததாக மகாலட்சுமி அம்பாள் வச்ச முகப்பு செயின். அந்த நடுவில் வந்து அந்த மகாலட்சுமியை போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அது நல்லா அழகாக இருக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த டிசைனு. அப்புறம் 2 பால் வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து வளையம் இல்லாமல் கோல்டு மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் வந்து மகாலட்சுமி அம்பாள் தான். முறுக்கு செயினில் போட்டிருக்காங்க, அதாவது ரோப் செயினில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதில் இந்த முகப்பே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம், இல்லைனா கோடு நம்பர் சொல்லி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம வேலும் மயிலும் உள்ள ஒரு அழகான செயின், டாலர் செயின். இந்த மயிலில் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கல் வச்சுருக்காங்க, வெள்ளை கலர் கல் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வேலும் அதுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து செயின் வந்து பாக்ஸ் செயினில் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பர். இது வந்து 8 பிடி செயினில் போட்டிருக்காங்க. இது வந்து 8 பிடி செயினில் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. 8 பிடி செயினில் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பர். இது வந்து 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 8 பிடி செயினில் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பர். இது
அடுத்தாப்பில் இதுவும் வேலும் மயிலும் தான் கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒரு டிசைனில் இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுவுமே 8 செயினில் தான் போட்டிருக்காங்க, பாக்ஸ் செயினில் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. இதில் வந்து ஓம், வேல், மயில் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் செயின், இதையும் 8 செயினில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலும் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு தாலி செயின், நார்மலான ஒரு செயின். இது வந்து தாலிக்கொடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செயின், ப்ளைன் செயின். நல்லா இருக்குது அழகாக. இதுவுமே 8 தான். 8 அப்படின்னாக்க 24 இன்ச்சஸில் இருக்கும். அதுதான் 8 செயின்னு சொல்கிறது. தாலிக்கொடி செயின் இது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லைனா கோடு நம்பர் சொல்லி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இது வந்து வெந்தய செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்போ பழைய மாடல் தான் இதெல்லாமே, ட்ரெடிஷ்னல் மாடல் இது. இது வெந்தய செயின் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து சின்னது, ஷார்ட் செயின். இது வந்து 18 இன்ச்சஸ், அதாவது 18 இன்ச்சு தான் இருக்கும். ஷார்ட் செயின் இது. இதுவும் ஒரு ரொம்ப அழகான மாடல். இதுவும் பாக்ஸ் செயின் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் செயின்லேயே கொஞ்சம் பெருசாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதில் நம்ம டாலர் வேணாலும் போட்டுக்கலாம், ப்ளைனாக வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஷார்ட் செயின், அதாவது ஜென்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான செயின். நெக்ஸ்ட் வந்து கொலுசு மாடல் பார்க்குறோம். ஹார்டின் கொலுசு மாடல். இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து பட்டை செயினில் வர மாதிரி கொலுசு மாடல் இது. இதுவும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கேரளா மாடல் கொலுசு. அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் ரேட்டு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துடும். அப்படியே HSL தங்க மாதிரியே கட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இது அடுத்தாப்பில் தோடு பாருங்கள். இதுவும் வந்து கோல்டு மாடல் தோடு தான். இதெல்லாம் வந்து இப்போ புது மாடலாக வந்திருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான தோடு. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்பர் சொல்லி வாங்கிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கோங்க.